கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா யூஓ அல்லது விஓ கொடுத்துட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் மில்லியன் தாம்சன் மெத்தட்னு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி. யூ ப்ளஸ் ஐவின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். வென் யூ இஸ் கிவன், யூ வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, யூ ஃபங்க்ஷன் அல்லது வி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் யூ ப்ளஸ் ஐவி அது ஒரு முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸ்னு எழுதுறாங்களா. இன் டெர்ம்ஸ் ஆஃப் இது வந்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. யூஎக்ஸு இது வந்து விஎக்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து யூ தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் யூவில் தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கிடைக்கணும், யூவில் தான் ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கொண்டு வரணும். அதுக்காக நான் சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் யூஒய் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ்னு எழுதலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இந்த விஎக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எடுத்துடலாம், மைனஸ் யூஒய்னு எடுத்து எழுதுறேன். ஸோ மைனஸ் இங்கே ஐ இருக்கிறது ஐ தான் எழுதுகிறேன், விக்கு பதிலாக விஒய் அந்த விஎக்ஸுக்கு பதிலாக யூஒய் அப்படின்னு எடுத்து எழுதுறேங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து யூவை கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் எஃப்டேஸ் ஆஃப் இசட்டை இன் டெர்ம்ஸ் ஆஃப் யூவில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும், யூனுடைய ஃபங்க்ஷனாக. அட் இசட் கமா 0 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் இசட் எக்ஸ் இருக்குதோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இசட் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கணும். ஒய்ன்னு இருக்கக்கூடிய இடத்துல வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷனில். அட் இசட் கமா 0 எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு π1 ஆஃப் இசட் கமா 0 மைனஸ் ஐ இன்ட்டு π2 ஆஃப் இசட் கமா 0. இதுதான் π1. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்டு, ஒய் இருக்கிற இடத்துல 0ன்னு போடணும். மைனஸ் ஐ இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்டு, ஒய் இருக்கிற இடத்துல 0ன்னு அப்ளை பண்ணணும். அண்ட் இன்டெகிரேட்டிங் அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். எஃப்டேஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எஃப்னு கிடைக்கும். எப்பவுமே வந்து டிஃபரன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது அந்த எஃப்பாக மாறிடும். ஸோ இந்த எஃப்டேஸ் ஆஃப் எஃப்டேஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணும்போது டெரிவேட்டிவ் டபுள் டேஸ் கிடையாது, டெரிவேட்டிவ் பண்ணால் எஃப் டபுள் டேஸ் வரும். இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த டேஸ் அந்த டெரிவேட்டிவ் இன்டெகிரல் கேன்சல் ஆகிட்டு ஃபங்க்ஷன் மட்டும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா. டெரிவேட்டிவ்ன்றது வந்து இன்டெகிரலுடைய இன்வெர்ஸ் பார்ட்டு. இன்டெகிரலும் டிஃபரன்ஷியல் வருதுன்னா அதோட இன்வெர்ஸ் பார்ட்டு அது கேன்சல் ஆகிடும். அதனால் இதை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த எஃப் டேஸும் இந்த இன்டெகிரல் கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சல் ஆகிட்டு எஃப் மட்டும் வரும், எஃப் ஆஃப் இசட் மட்டும் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் இசட் இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் π1 ஆஃப் இசட் கமா 0 இன்ட்டு டிசெட்டு மைனஸ் ஐ இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் π2 ஆஃப் இசட் கமா 0 இன்ட்டு டிசெட்னு எழுதுறாங்க. சிமிலர்லி இது வந்து எப்போ அப்படின்னா யூ வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சிமிலர்லி எஃப் ஆஃப் இசட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் இசட் வென் வி இஸ் கிவன். வி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி இஸ் கிவன் கொடுக்கும்போது இதே மாதிரி எஃப்டேஸ் ஆஃப் எப்படி எழுதுறாங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் இட் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸு. அடுத்து நான் என்ன செய்யணும், வி தான் நமக்கு தெரியும், அதனால் யூஎக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணோம், விஒய்னு அப்ளை பண்ணோம். விஒய் ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு விஎக்ஸு இதுதான் எஃப்டேஸ் ஆஃப் இசட்டு. நான் இது ஒரு முறை இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு அட் இசட் கமா 0 0ன்னு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா. அது கொடுக்கல, சிமிலர்லின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் எஃப் ஆஃப் இசட் வென் வி இஸ் கிவன். வி கொடுக்கும்போது இதே மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார்முக்கு கிடச்சிருச்சு. இங்கே மைனஸ் வரும், ஆனால் இங்கே மைனஸ் வராது. யூஎக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸ்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த யூவுக்கு பதிலாக வியை கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ண பிறகு இசட் கமா 0ன்னு அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரும். சம் இருக்குமா நான் சொல்கிறேன். நான் இசட் கமா 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா பண்ண பிறகு அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் π1 இந்த இடத்துல விஒய்னு இருக்குது, அதனால் π1 இன்ட்டு டிசெட்டு இசட் கமா 0 இன்ட்டு டிசெட்டு ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த விஎக்ஸுக்கு பதிலாக π2ன்னு எடுத்துக்கலாம். π2 ஆஃப் இசட் கமா 0 இன்ட்டு டிசெட்டு. இது அப்படின்னா இது வந்து நம்ம எல்லாமே ஓவராலாகவே வந்து இசட்டை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா. ஒய்னா 0ன்னு எழுதிங்கன்னா எக்ஸ் இருக்கிறது இசட்னு அப்ளை பண்ணால் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் தான் வரும், அந்த ஃபங்க்ஷனே இசட்டில் தான் வரும். அப்புறமா நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். சம் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம் பாருங்கள்.
u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். இது வந்து கொடுத்துருக்குது வந்து ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக. ஃபைண்ட் த காஞ்சிகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். யூனுடைய காஞ்சிகேட் ஹார்மோனிக் வந்து நமக்கு v நமக்கு தெரியும். இதனுடைய காஞ்சிகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. v-யை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ u வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் vy ஈக்குவல் டு யூஎக்ஸ்னு எழுதலாம். எனக்கு வந்து v-னுடைய வேல்யூ தான் தேவை. நம்ம CR ஈக்குவேஷனை வந்து ux ஈக்குவல் டு vyன்னு எழுதுவாங்க. அதனால் vy இட் இஸ் ஈக்குவல் டு இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ux இட் இஸ் ஈக்குவல் டு 2x. இது வந்து vyனுடைய வேல்யூ. எனக்கு v தான் தேவை அப்படின்னா அதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? v தான் எனக்கு தேவை. எனக்கு இந்த vyயை பொறுத்து நான் இன்டகிரேட் பண்ணணும். vy இட் இஸ் ஈக்குவல் டு 2x. எனக்கு v வேணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும், ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு ஒய் கேன்சல், அதாவது டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிட்டு ஃபங்க்ஷன் மட்டும் வரும். என்ன சொன்னாங்க இல்லைங்களா, எஃப்டேஸ் ஆஃப் இருந்துச்சுன்னா எஃப்டேஸ் ஆஃப் இசட் இருந்துச்சுன்னா அதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு எஃப் ஆஃப் இசட் மட்டும் கிடைக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி விஒய்யை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்டகிரேட் ஆஃப் விஒய் இன்ட்டு டிஒய் அப்படின்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா வி மட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் வி மட்டும் கிடச்சிருக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் வந்து v மட்டும் வரும், ரைட் சைடில் வந்து அதுதான் இன்டகிரேஷன் ஆஃப் vy dy ஈக்குவல் டு v. ரைட் சைடில் வந்து ரைட் சைடு இங்கே என்ன இருக்குன்னா 2xன்னு இருக்குது. அந்த 2x வந்து இன்டகிரேட் பண்ணணும். 2x இன்ட்டு எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் ஒய்யை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஒய் இருக்குது, அதனால் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். தேர்ஃபோர் v ஈக்குவல் டு 2x இன்ட்டு 2x வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது ஒய் மட்டும் இருக்கும். dy அப்படின்னா வெறும் ஒய் மட்டும் எழுதணும். therefore v equal to 2xy plus cx அப்படின்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? v-னுடைய வேல்யூ எனக்கு இந்த இடத்துல 2x, இதை இன்டகிரேட் பண்ணும்போது y மட்டும் கிடைக்கும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x இன்ட்டு dy அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நீங்கள் எப்படி xy இன்ட்டு dyன்னு எழுதணும். அதுவே இன்டகிரேஷன் xy மட்டும் வரும், xy ப்ளஸ் cன்னு எழுதணும். அதுவே y இன்ட்டு dyன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து y ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் சின்னு எடுத்து எழுதணும். பவரில் ஒன்று ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன் ஆஃப் சின்னு இருந்துச்சுன்னா சி இன்ட்டு டிஎக்ஸு அப்படின்னு இருக்குன்னா ஏதாவது 2 3 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஎக்ஸு ப்ளஸ் சின்னு எடுத்து எழுதணும். ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தால் ப்ளஸ் சின்னு எடுத்து எழுதணும். அதனால் அவங்க கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து இதுதான், v ஈக்குவல் டு 2xy ப்ளஸ் சின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சம் கான்ஸ்டன்ட், அதாவது இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிஎக்ஸ்க்கு பதில் 0ன்னு கொண்டு வராங்க. அது நமக்கு தேவையில்லை. v-னுடைய வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா சரி. v-னுடைய வேல்யூ வந்து 2xy ப்ளஸ் சி, அவ்வளோதான். நீங்கள் 2xy அந்த சிஎக்ஸை வந்து கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா v-னுடைய வேல்யூ வந்து 2xy. இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டு. இது டிஆர்பி கொஷின்ஸ், நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் திரும்ப கேட்குவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ u வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா u ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதில் இருந்து எப்படி வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. எப்படி அனாலிட்டிக் எஃப் ஆஃப் இசட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்ட்டு. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவி. எஃப்டேஸ் ஆஃப் இசட்னா ux ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸ். இது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ux ப்ளஸ் ஐ இன்ட்டு இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ux. இந்த vxக்கு பதிலாக uyன்னு எழுதணும். மைனஸ் ஐ இன்ட்டு uyன்னு எடுத்து எழுதணும். தேர்ஃபோர் uxக்கு பதிலாக நான் 2x, uxனுடைய வேல்யூ வந்து 2xன்னு கிடச்சிருக்குது. ப்ளஸ் ஐ இன்ட்டு uyனுடைய வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா uyனுடைய வேல்யூ என்னங்க, uyனுடைய வேல்யூ மைனஸ் 2yன்னு வரும். ux வந்து 2xனா uyனா மைனஸ் 2yன்னு வரும். தர்ஃபோர் uyக்கு பதிலாக நான் மைனஸ் 2yன்னு எழுதுறேன். uyனுடைய வேல்யூ வந்து இதனுடைய வேல்யூ மைனஸ் 2y, ஆல்ரெடி மைனஸ் ஐ இருக்குது அப்படின்னா மைனஸ் ஐயும் அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் 2yன்னு வரும். இது அட் z, 0, z இருக்கிறதுல 0வும் z, 0 சரிங்களா. எக்ஸ் இருக்கிறதுல z, ஒய் இருக்கிறதுல 0ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப்டேஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு 2zன்னு வரும், இந்த இடத்துல ஒய்ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு எஃப்டேஸ் ஆஃப் zனுடைய வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா 2zன்னு இருக்குது.
2 இன்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணும்போது z²/2 + c எழுதணும். therefore இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். therefore f of z equal to z² + c. இதுதான் நமக்கு வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஏங்க மேடம் டயர்டாக இருக்கா? அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து யூவை கொடுத்துட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்க, யூவை கொடுத்துடணும். அதாவது யூவை கொடுத்துட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேட்குறாங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஎக்ஸும் யூஒயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். யூஎக்ஸும் யூஒயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ f' of z ஈக்குவல் டு யூஎக்ஸு ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு யூஒய் விஎக்ஸ் தான். யூஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸ்ன்னு வரும். அப்புறமா யூஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த விஎக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். யூஎக்ஸு இட் இஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸு. அதனால் இந்த விஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் யூஒய் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு நம்ம என்ன செய்யணும்னா f' of z, 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம். இதை கண்டுபிடிச்ச பிறகு எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்டு, ஒய் இருக்கிற இடத்துல 0 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அதை வந்து இன்டெகிரேட் பண்ணோம். இன்டெகிரேஷன் ஆஃப் f' of z ds. f' of z இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வந்து f of z மட்டும் கிடைக்கும். என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். u ஈக்குவல் டு 2x மைனஸ் ஒய் பவர் 3 ப்ளஸ் 3x y² இஸ் ஹார்மோனிக்கு, ஃபைண்ட் இட்ஸ் காஞ்சுகேட் ஹார்மோனிக் v. அதனுடைய காஞ்சுகேட் ஹார்மோனிக் v என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? u வந்து ஹார்மோனிக்கா ட்ரை பண்ணலாங்களா? சொல்லலாங்களா மேடம்? சொல்லுங்கள் மேடம். u வந்து ஹார்மோனிக் கொடுத்துட்டாங்க. என்ன செய்யணும் ஃபஸ்ட் சொல்லுங்கள். ux என்ன வருங்க? இட் இஸ் ஈக்குவல் டு ux it is equal to 2 minus 3x square. அடுத்தது ப்ளஸ் 3y ஸ்கொயருங்களா, ப்ளஸ் 3y². அடுத்து நெக்ஸ்ட்டு uy it is equal to uy equal to 6xy. 3x அப்படியே வச்சுக்கணும். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y அப்படின்னா 6xy. நம்ம என்ன செய்யணும், ஃபார்முலா f of z ஈக்குவல் டு u ப்ளஸ் iv, f' of z it is equal to ux plus I into vx. Therefore it is equal to ux minus I into uy. vx பதிலா minus I into uy எடுத்து எழுதுறோம். Therefore f' of z it is equal to ux பதிலா 2 minus 3x square plus 3y square. அடுத்தது மைனஸ் I into uy பதிலா என்னன்னு எழுதலாங்க, 6xy. அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக x 0 y 0வா, y 0 x என்ன செய்யணும், f' of z, 0 z, 0 f' of z, 0 எங்கே x இருக்கா z போடணும், y இருக்கிறதா 0ன்னு எழுதணும். அப்படின்னா 2 minus 3z ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 0 மைனஸ் 0, y இருக்கிறது 0 மாறிடும். therefore நமக்கு என்ன தேவை, f of z தான் தேவை. ஸோ f of z it is equal to integration of f' of z into dzங்களா, it is equal to integration of 2 minus 3z square into dz. 2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 2z minus 3 into z square இன்டகிரேட் பண்ணிங்கன்னா z பவர் 3/3ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2z minus z பவர் 3 plus c. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 2z minus z பவர் 3
ஓ கொஷின் வந்து என்ன கேட்குறாங்க, நான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். கொஷின் வந்து u கொடுத்துட்டு நான் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன் 2z மைனஸ் z பவர் 3 ப்ளஸ் c. ஆனால் அவன் கேட்குறது வந்து ஹார்மோனிக்கா. சரி v மட்டும் கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னா அதே கொஷினாக 2x மைனஸ் x பவர் 3. சரிங்க, ஹார்மோனிக் கேட்குறாங்க. ஹார்மோனிக் கேட்குறதுனால நம்ம என்ன செய்யலாம், ux நான் கண்டுபிடிச்சிட்டுங்களா, uxனுடைய வேல்யூ ux ஈக்குவல் டு vy, அதாவது vy இங்கே தெரியுதுன்னு பார்த்தேன், vy இட் இஸ் ஈக்குவல் டு ux ஈக்குவல் டு vy, ux தான் vyன்னு எடுத்துக்கணும். vy ஈக்குவல் டு 2 மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3y ஸ்கொயர். எனக்கு v வேணும் என்ன செய்யணும், y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். therefore v it is equal to integration of 2 minus 3x square plus 3y square into dy it is equal to 2 இருந்துச்சுன்னா y பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது 2 இருந்துச்சுன்னா y பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் 2y மைனஸ் 3x ஸ்கொயர், அது இன்டகிரேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் y மட்டும் வரும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் கூட y மட்டும் சேரும். ப்ளஸ்ஸு 3y ஸ்கொயர் இருந்தால் y பவர் 3/3 ப்ளஸ் c. சரிங்களா, அந்த 3 கேன்சல் ஆகும். அந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள், 2y மைனஸ் 3x ஸ்கொயர் y அப்புறம் y பவர் 3. நான் அனாலிட்டிக் வரையும் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து காஞ்சிகேட் போட்டு இதுவும் நீங்கள் எழுதிக்க அனாலிட்டிக்கும் கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. whose imaginary part அதனுடைய இமேஜினரி பார்ட் வந்து கொடுத்துட்டாங்க. whose imaginary part is 3x square y minus y power 3. சரிங்களா, v தான் வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. f of z ஈக்குவல் டு இப்போ முன்ன எழுதுன மாதிரி v கொடுத்துட்டு இப்போ இமேஜினரி பார்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன எழுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு f of z வந்து u ப்ளஸ் iன்னு எழுதணும். f dash of z வேணுன்னா ux ப்ளஸ் i into vx. ஆனால் நமக்கு வந்து v கொடுத்துருக்குறாங்க, u வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம். பட் சிஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கன்னா ux இருக்கிறத vyன்னு எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி uxனா vy, uy it is equal to minus vx. நான் uxக்கு பதிலாக vy வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். vy plus I into vx by the CR equation. f dash of z equal to vyக்கு பதிலாக நமக்கு என்ன வருங்க, y பொறுத்து இன்டகிரேட் பண்ண என்ன வரும், சரி vx ஃபஸ்ட்டு vx சொல்லுங்கள். vx வந்து என்ன வரும், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண 6xy. vy it is equal to 3x square minus 3y square. கரெக்டு, அவ்வளோதான். எடுத்து வந்து அப்ளை பண்ணுங்கள். therefore f dash of z equal to 3x square minus 3y square plus vxக்கு பதிலாக 6xyன்னு எடுத்து எழுதுறங்க. at z, 0 f dash of z, 0 f dash of z equal to என்னென்னு எழுதலாம் பாருங்கள். எங்கே x இருக்கோ zன்னு எழுதணும், y இருக்கிறது 0ன்னு போடணும். அப்படின்னா 3z ஸ்கொயர் எனக்கு கிடைக்குது. therefore f of z equal to நான் இன்டகிரேட் பண்ணுறேன். f of z equal to integration of 3z square into dz. இதை இன்டகிரேட் பண்ணும்போது z பவர் 3/3ன்னு வருங்களா, z பவர் 3/3 வரும். இதை கேன்சல் பண்ணால் z பவர் 3 ப்ளஸ் சின்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், if f of z equal to u plus iv is an analytic function, u minus v it is equal to e power x cos x cos y plus sin y. cos y plus sin e power x cos y minus sin y பாருங்கள் கரெக்டாக. e power x cos y மைனஸாக ப்ளஸ் தான் கொஞ்சம் பாருங்கள், ப்ளஸ் மெட்டீரியல் பாருங்கள், ப்ளஸ் sin y மெட்டீரியல் பாருங்கள். e power x cos y மைனஸ் கூட மெட்டீரியல் இல்லைங்களா, இங்கே எழுதுறேன் நான். u minus v it is equal to e power x cos y minus sin y. கரெக்டுங்களா, u minus v equal to e power x cos y minus sin y. சரி பாருங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து u கொடுத்தாங்கன்னா
u கொடுத்தாங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து எஃப் ஆஃப் இசட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி v கொடுத்தாலும் நம்மளால் எஃப் ஆஃப் இசட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்களா? எப்படி செய்யலாம், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? f dash of z ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு f dash of z ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் சிஆர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு வரணும். சரிங்களா? அதே தான் u கொடுத்தாலும் உங்களோட f of z ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், v கொடுத்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா u மைனஸ் v கொடுத்துருக்குறாங்க. u மைனஸ் v கொடுத்துட்டு இதில் வந்து f of z வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது. u மைனஸ் v u ப்ளஸ் v எப்படி கொடுத்தாலும் சரி. இப்போ u மைனஸ் வின்னு கொடுத்துறதுனால இந்த இடத்துல f of z ப்ளஸ் i இன்ட்டு இப்படி இந்த ஃபார்முலா எழுதுறாங்க. அதே வந்து அங்கே u ப்ளஸ் வின்னு கொடுத்துருந்தாங்க, u ப்ளஸ் வின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் f of z மைனஸ் i இன்ட்டு f of z அப்படின்னு நம்ம எழுதணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு வந்து u ப்ளஸ் v கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே u மைனஸ் வின்னு கொடுத்ததுனால இதை வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து f of z வந்து u ப்ளஸ் iv, i இன்ட்டு f of z அப்படின்னா f of z ஐயால் மல்டிப்ளை பண்ணணும். ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஐயூன்னு வரும், இங்கே ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ வந்து -1, அதனால் மைனஸ் வி ப்ளஸ்ஸு ஐயூன்னு எடுத்து எழுதுறேங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். எதை ஆட் பண்ணுறேன்? எஃப் ஆஃப் இசட்டையும் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்டையும் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இட் இஸ் ஈக்குவல் டு, ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கணும். யூவும் மைனஸ் வியும் ரியல் பார்ட்டு ஆட் பண்ணுவோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணோம். அதனால் யூவியும் மைனஸ் வியும் ஆட் பண்ணால் யூ மைனஸ் வி. இமேஜினரி பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவி ப்ளஸ் ஐயூ, இதை வந்து ஆட் பண்ணும்போது ஐவி ப்ளஸ் ஐயூன்னு வரும். ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா யூ ப்ளஸ் வி அப்படின்னு வரும். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து இதுக்கெல்லாம் ஒரு பேர், இதில் வந்து ஒரு எஃப் ஆஃப் இசட் நான் வெளியில் எடுக்கிறேன் இந்த இடத்துல. இது பின்னாடி கூட எழுதிக்கலாங்களா? ஸோ இது லாஸ்ட்டாக வருது. இது எல்லாமே சேர்த்து இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் நேம் கொடுத்துறாங்க. இது எல்லாமே சேர்த்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் சொல்கிறது புரிஞ்சுங்க. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து மாடிஃபை பண்ணுறேன், கேபிட்டல் லெட்டர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக இது சேர்த்து ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு சொல்கிறேன். இந்த யூ மைனஸ் வியை சேர்த்து அதுக்கு பதிலாக கேபிட்டல் யூன்னு எடுத்து எழுதுறேன், ப்ளஸ் ஐ இன்ட்டு யூ ப்ளஸ் விக்கு வந்து நேம் வந்து கேபிட்டல் வி நம்ம கொடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, இதை விட்டுருங்க, இந்த பார்ட் இருக்கட்டும், இது லாஸ்ட்டாக வருது. எஃப் டேஸ் ஆஃப் இசட் இதை வந்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஸ் ஆஃப் இசட்டு இட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸு ப்ளஸ் ஐ இன்ட்டு விஎக்ஸு அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்து யூஎக்ஸு நமக்கு வந்து விஎக்ஸுக்கு பதிலாக என்னென்னு எடுத்து எழுதணும், மைனஸ் தானே எழுதுவோங்க. ux equal to vy, uy it is equal to uy equal to minus vxங்களா? அப்படின்னா vx இருக்கிற இடத்துல மைனஸ் யூஒய்னு எழுதணும். இந்த இடத்துல என்ன வரும், நமக்கு ஒரு மைனஸ் வரணும், மைனஸ் ஐ இன்ட்டு யூஒய், மைனஸ் ஐ இன்ட்டு யூஒய். அடுத்தது எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூஎக்ஸுக்கு யூஎக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எது யூனுடைய வேல்யூ? இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து யூனுடைய வேல்யூ, இதுதான் யூனுடைய வேல்யூ. தட் இஸ், அதாவது யூ இட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு காஸ் ஒய் மைனஸு சைன் ஒய்ங்களா? காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய். இதுதான் வந்து எதனுடைய வேல்யூ, எனக்கு யூனுடைய வேல்யூ. இப்போ யூ எக்ஸ்னால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இந்த ஃபுல் டேமு நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய்னுடைய டேமு, இ பவர் எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் எப்படி எக்ஸ் ஏ இன்ட்டு மேலே அங்கே வந்து ஏன்னு இருந்ததா ஏவை முன்னாடி வரும். இ பவர் எக்ஸ்னால் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் தான். காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் டேம் அப்படியே நமக்கு இருக்கும். சரிங்களா? இ பவர் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய். அடுத்தது மைனஸு ஐ இன்ட்டு யூஒய் அப்படின்னா இந்த டேமை நான் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சரிங்களா? அந்த டேம் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும். காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய், மைனஸ் இன்ட்டு சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு காஸ் ஒய்னு கிடைக்கும். அடுத்தது இ பவர் எக்ஸு, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸு காஸ் ஒய் மைனஸ் ஐ சைன் ஒய், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். ஐ இன்ட்டு இ பவர் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்வோங்க, எப்பவுமே வரும்
அதுக்கப்புறம் வந்து அட்டு z,0ன்னு எடுத்துக்கோங்களா, z,0ன்னு எடுத்துக்கோங்க. காஸ் y இருக்கிறத 0ன்னு போடணும், சைன் அது எக்ஸ் இருக்கிறத இசட்னு எழுதணும். e பவர் இசட்டு இந்த இடத்துல 0ன்னு 1ன்னு வந்துடும், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, e பவர் இசட் இன்ட்டு 1. அடுத்து i இன்ட்டு e பவர் இசட்டு இங்கே வந்து 1ன்னு வரும், இங்கே 0ன்னு வரும். சரிங்களா, e பவர் இசட் இன்ட்டு 1, i இன்ட்டு e பவர் இசட்னு 1ன்னு வருது. e பவர் இசட் காமனாக வெளியில் எடுத்தால் 1 + iன்னு வரும். அடுத்தது இங்கே தான் வந்து கேபிட்டல் எஃப் டாஸ் ஆஃப் இசட்டு, எனக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வரணும்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். சரியா, இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு எஃப் டாஸ் ஆஃப் இசட் வந்து எஃப் ஆஃப் இசட்னு கிடைக்கும். e பவர் இசட் 1 + i இன்ட்டு டிசெட்டு. தேர்ஃபோர் இது வந்து நான் இன்டகிரேட் பண்ணிவிட்டேன் எஃப் ஆஃப் இசட்டு. இதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு 1 + i வந்து கான்ஸ்டன்ட்டு, e பவர் இசட் இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் இசட் தான் கிடைக்கும். தேர்ஃபோர் லெஃப்ட் சைடில் இந்த எஃப் டாஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக என்னென்னு எழுதுறாங்க அப்படின்னு, எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக 1 + i இன்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்னு எழுதலாம். சரிங்களா, எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இதில் வந்து எஃப் ஆஃப் இசட் வந்து வெளியில் எடுத்துருங்க. இந்த இடத்துல நான் எழுதுகிறேன், அவங்க இந்த மாதிரி எஃப் ஆஃப் இசட் நான் வெளியில் எடுத்துறேங்க. ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் நான் வெளியில் எடுத்துட்டுனா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 + i இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்டு. இதுதான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் இருக்கிற இடத்துல நம்ம என்னென்ன அப்ளை பண்ணோம், 1 + i என்னது எழுதுனா 1 + i, எஃப் ஆஃப் இசட் எழுதிட்டேன், 1 + i மட்டும் இருக்கும். ஸோ 1 + i இன்ட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் இசட்டு இட் இஸ் ஈக்குவல் டு 1 + i இன்ட்டு e பவர் இசட்டு இருக்குது. தேர்ஃபோர் எனக்கு கேபிட்டல் ஸ்மால் எஃப் ஆஃப் இசட் தான் வேணும். இந்த 1 + i டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது 1 + i டிவைட் பை 1 + i வந்து கேன்சல் ஆகும், e பவர் இசட்னு வரும். c டிவைட் பை 1 + i வந்து cன்னு எடுத்து எழுதலாம். கான்ஸ்டன்ட்டை டிவைட் பை சம் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா, அதாவது 1 + i டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 1 + i வராது, இங்கே ஆல்ரெடி 1 + i இருக்குது, 1ஆக மாறிடும். c/1 + i வந்து 1 + i மட்டும் வரும். c/1 + i வந்து c மட்டும் எழுதிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கான்ஸ்டன்ட்டு, அந்த கான்ஸ்டன்ட் வந்து நம்ம cன்னு எடுத்து எழுதிக்கிறோங்க. இவ்வளோ தான். இந்த 1 + i ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணுங்கள். அடுத்த ரிசல்ட் பாருங்கள். ரிசல்ட்டு இதெல்லாம் ரிசல்ட்டாக நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு u ஆஃப் r, θ ப்ளஸ் i இன்ட்டு v ஆஃப் r, θ. எஃப் டேஸ் ஆஃப் இசட் வந்து எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா r/z ∂u/∂r ப்ளஸ் i இன்ட்டு ∂v/∂r அப்படின்னு எடுத்து எழுதலாம். அதாவது போலார் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் இசட் இந்த மாதிரி எடுத்து எழுதுறாங்க. w ஈக்குவல் டு u ப்ளஸ் iன்னு கொடுத்தாங்கன்னா dw/dz இந்த மாதிரி எழுதலாம். ∂w/∂rன்னு எழுதும்போது cos θ மைனஸ் i sin θ. இந்த ∂w/∂r இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவாக எழுதும்போது -i/r cos θ மைனஸ் i sin θ ∂w/∂θ. ரிசல்ட் பேஸில் மெமரி பண்ணிக்கோங்க. இப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், இதெல்லாம் ரிசல்ட்டில். அடுத்தது அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ், அதனுடைய வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ வருது. சரிங்களா, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக்கு, எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்கு அதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது இன் எ டொமைன், ஒரு டொமைனுக்குள்ளே. அப்படின்னா அந்த நம்ம எடுத்துக்கின அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதே மாதிரி ரிசல்ட்டு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோங்க. ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் இன் எ டொமைன் இஸ் கான்ஸ்டன்ட்டு. அடுத்தது ஃபோர்த் ஒன், ∂2/∂x² ப்ளஸ் ∂2/∂y² இட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ∂2/∂z பார் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து ரிசல்ட் பேஸில் படிச்சுக்கணும். ∂2/∂x² ப்ளஸ் ∂2/∂y² ஈக்குவல் டு 4 இன்ட்டு ∂2/∂z பார்னு எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன், இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், நம்ம எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோங்க ஆஃப் இசட்டு. தென் ∂2/∂x² ப்ளஸ் ∂2/∂y² மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதணும். எல்லாமே இது ரிசல்ட்டு தான், ஃபுல்லாக மெமரி தான், மெமரி பேஸில் மெமரி பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் இசட் u ப்ளஸ் iv இஸ் ரெகுலர் ஃபங்க்ஷன். ரெகுலர் ஃபங்க்ஷன் என்ன மீனிங்கு சொல்லுங்கள். ரெகுலர் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் இன் எனி டொமைன். ரெகுலர் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ட்ரூ. சரிங்களா, மெமரி பேஸில் மெமரி பண்ணிக்கணும். இது வந்து எந்த மாதிரி ஃபார்முலா டெல் ஸ்கொயர்னு சொல்லுங்கள். இது ∂2/∂x², ∂2/∂y², இது பேர் டெல் ஸ்கொயர்னு சொல்லுங்கள். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் பவர் p அல்லது ரோன்னு சொல்லலாம். p ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஹோல் பவர் p - 2 மாடுலஸ் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர்.
அதே மாதிரி இதே ஃபங்க்ஷன் இந்த இடத்துல லாக்னு கொடுக்குறாங்க, லாக்னு கொடுத்தாவே வேல்யூ வந்து 0ன்னு எழுதிக்கங்க. அதே மாதிரி டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட், இங்கே லாக் ஃபங்க்ஷன், இங்கே மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட் ஃபங்க்ஷன் அப்படி கொடுக்கும்போது மாடுலஸ் எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிசல்ட் பேஸில் பார்த்துங்க. அதே மாதிரி இங்கேயே லாக்னு வருது, இங்கே எஃப்டேஸ் ஆஃப் இசட்னு கொடுத்தாங்க, இங்கே எஃப் ஆஃப் இசட்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் எஃப் ஆஃப் செட்டு அதனுடைய வேல்யூ வந்து 0. அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் கொடுத்தாலும் அதனுடைய வேல்யூ 0. டெல் ஸ்கொயர் இன்ட்டு ஆம்ப்ளிடியூட், டெல் ஸ்கொயர் இன்ட்டு லாக்னு கொடுத்தாலும் அதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 0. சரிங்களா? இதுன்னு கொடுத்தாலும் அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் செட் ஹோல் ஸ்கொயர். ரியல் பார்ட்னு கொடுத்தாங்கன்னா 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜென்ரல் டேம் மாடுலஸ் ஆஃப் யூ ஹோல் பவர் ரோ, இது ரோ இன்ட்டு ரோ மைனஸ் 1 மாடுலஸ் ஆஃப் யூ ஹோல் பவர் ரோ மைனஸ் 2 மாடுலஸ் ஆஃப் எஃப்டேஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் யூ இங்கே ஒரு கொஸ்டின் எஃப் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டு. 2ன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல இங்கே 2ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? சரி, இல்லை இது வேறு ஃபங்க்ஷனு. மாடுலஸ் ஆஃப் யூ ஹோல் பவர் ரோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ரிசல்ட் பேஸில் சும்மா பார்த்துக்குங்க. அடுத்தது 7th ஒன், அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் ஒமேகா டீஜெனரேட் அப்படின்னா பிரியுதுன்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா இஃப் இட் இஸ் ரெடியூஸ் டு ஏ கான்ஸ்டன்ட்டு. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து குறையுது ரெடியூது அப்படின்னு எப்போ அந்த மாதிரி குறையும் அப்படின்னா அந்த இட் ரெடியூஸ் டு ஏ கான்ஸ்டன்ட்டு, அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வரும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய ஃபங்க்ஷன் தான் டீஜெனரேட் பண்ண முடியும், அதை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஃபங்க்ஷன் பிரிக்க முடியாது. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒமேகா டீஜெனரேட்னா அதை வந்து பிரிக்கக்கூடியது எப்போனா அது வந்து ரெடியூஸ் டு கான்ஸ்டன்ட்டு, அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறக்கூடிய ஃபங்க்ஷன். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டைம் கான்ஸ்டண்ட்டாக மாறுன்னு சொன்னேன், ஒன்று கான்ஸ்டண்ட்டாக மாறும், இன்னொன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறாது, அன்டிஃபைண்டாக மாறுன்னு சொன்ன ஆரம்பத்தில் 1//ல வரும்போது ஒன்று அன்டிஃபைண்டாக மாறுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லாமல் எதெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அந்த ஃபங்க்ஷனை வந்து டீஜெனரேட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ அண்ட் வி ஆர் கான்ஸ்டன்ட்டு, யூவும் கான்ஸ்டன்ட்டு வியும் கான்ஸ்டன்ட்டு, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் செட் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டன்ட் இருக்கும். எஃப் ஆஃப் செட் ஈக்குவல் 2 + 3 அது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி இது வந்து யூ ஸ்கொயர் வி ஸ்கொயரையும் வந்து ஸ்கொயர் பண்ணால் 0 கிடைக்குதுங்கண்ணா. யூவையும் ஸ்கொயர் பண்ணுறேன் வியும் ஸ்கொயர் பண்ணுறேன், அப்படி கிடைக்கும்போது 0 வருதுன்னா கண்டிப்பாக எஃப் ஆஃப் இசட் வந்து வேனிஷஸ் ஐடென்டிக்கலி அப்படின்னா 0 ஆகுது அப்படின்னு அர்த்தம். வேனிஷ் வந்துன்னா 0ன்னு அர்த்தம். எஃப் ஆஃப் இசட் வந்து 0 ஆகுது அப்படின்னு மீனிங். யூவையும் வியும் நீங்கள் ஸ்கொயர் பண்ண அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதான். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். யூவை ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதே மாதிரி வியை ஸ்கொயர் பண்ணுறீங்க, ரெண்டு ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி 0 கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்குன்னா வேனிஷஸ் 0 ஃபங்க்ஷனாக இருக்கும். எஃப் ஆஃப் இசட் வேனிஷஸ் ஐடென்டிக்கலி 0 வந்து வேனிஷ் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு, யூ ஸ்கொயர் வி ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சுன்னா அந்த எஃப் ஆஃப் இசட் வந்து பேர் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அந்த பேர் வந்து 0 ஃபங்க்ஷன். சரிங்களா? 0 வரதுனால எஃப் ஆஃப் இசட் வந்து வேனிஷஸ் ஐடென்டிக்கலி அங்கே வந்து 0 ஃபங்க்ஷன் அர்த்தம், 0 வருதுன்னு அர்த்தம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அங்கே 0 வருது, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அடுத்தது இது வந்து ஒரு எவரி பாலினாமியில் வந்து நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்டரைஸில் எழுத முடியும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு ஃபேக்டரைஸில் வந்து எழுத முடியும். சரிங்களா? ஃபார் ஜென்ரலாக வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6ன்னு இருக்குது. இதனுடைய ஃபேக்டரைஸ் நீங்கள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இப்படி எழுதுறாங்களா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும், -3 -2 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுறாங்களா? ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான், செகண்ட் டிகிரி. அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் எழுத முடியுங்களா? இது பேர் வந்து ரூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது பேர் ஃபேக்டர்ஸ், ரூட்டு, ஜீரோஸ் எல்லாம் சேம் மீனிங் தான். ஜீரோ ரூட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, தீர்வுகள் மூலங்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்டாக பிரித்து எழுத முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து வந்து ரிமார்க்ஸு. எவரி கான்ஸ்டன்ட்டு ஈஸ் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். எந்த கான்ஸ்டன்ட் எடுத்தாலும் சரி அது வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். வித் டெரிவேட்டிவ் 0. கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்குங்க 0 தான். கான்ஸ்டன்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் 10னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. வித் கண்டிப்பாக அதனோட டெரிவேட்டிவ் வந்து 0 இருக்கும். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 10 இருக்குன்னா எஃப் டேஸ் ஆஃப் இசட்டுடைய வேல்யூ வந்து நமக்கு 0 இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த சிம்பிளஸ்ட் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் இசட். சிம்பிளாக இருக்கணும், அதே சமயத்தில் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது.
அந்த ஃபங்க்ஷன் எது அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் தான், இசட்ன்ற ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? எஃப் ஆஃப் இசட்டு இட் இஸ் ஈக்குவல் டு இசட்டு. இது வந்து கான்ஸ்டன்ட்டு இல்லை, ஆனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்குதுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க இதை சும்மா ஜென்ரலாக, ஏன்னா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்படி பண்ணாலும் இதுதான் ஆன்சர் தான் வரும். என்ன வரும்? 1 வரும். அவ்வளோதான். சிம்பிளஸ்ட் நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எதுனா இசட்டு, ஹூஸ் டெரிவேட்டிவ் இஸ் 1. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அடுத்தது த கான்ஸ்டன்ட் 0 இஸ் ரெகார்டட் ஆஸ் ஏ பாலினாமியல். 0ன்றதே வந்து ஒரு பாலினாமியல் தானா? சரிங்களா? 0ன்றது ஒரு நம்பரு, அதை பாலினாமியலாக நம்மளால் எழுத முடியும். பி ஆஃப் இசட் நம்ம எப்படி எழுதுறாங்க? பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு a0 ப்ளஸ் a1 இசட் ப்ளஸ் a2 இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் an இசட் பவர் என்னங்களா? இசட் பவர் n. பி ஆஃப் இசட்டு இது வந்து நமக்கு என்னது? இது ஒரு பாலினாமியல், பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. இது வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. அது பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இசட் பவர் 5ன்னு இருக்குது. இது என்னங்க? பாலினாமியல் ஆஃப், இது ஒரு பாலினாமியலா? இது ஒரு பாலினாமியல். பாலினாமியல் ஆஃப் டிகிரி வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்? 5. சரிங்களா? பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5. அந்த மாதிரி 0ன்றதே வந்து ஒரு பாலினாமியல் தான். ஒரு கான்ஸ்டன்ட் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன்னா இதுவே வந்து ஒரு பாலினாமியல் தான். ஆனால் அந்த பாலினாமியல் டிகிரி வந்து என்னவா டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா -∞ டிஃபைன் பண்ணுறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா இது வந்து இதுக்கு வந்து ஒரு தியரியே இருக்குது. இது ஏன் அப்படி கொண்டு வராங்கிறது ஒரு தியரி இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து எது டிகிரின்னு சொல்கிறாங்களோ அந்த டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோங்க. சரிங்களா? இசட் பவர் இதனோட டிகிரி 5 அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ஏகே வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். ஆனால் நான் எடுத்துக்கிறதே 0 பாலினாமியல் தான், அதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு இருக்காது. பட் அதுக்கு வந்து அது வந்து ஒரு தியரியாக கொடுத்துட்டு அதனுடைய டிகிரி வந்து -∞ அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n ஹேஸ் எக்ஸாக்ட்லி n ஜீரோஸ். ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அதனுடைய டிகிரி வந்து n இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து n ஜீரோஸ் நமக்கு இருக்கும். ஒரு பாலினாமியல் டிகிரி 3 இருந்தால் கண்டிப்பாக 3 ஜீரோஸ் இருக்கும். முன்ன பாலினாமியல் வந்து 2 முன்ன எழுதணும் இல்லைங்களா? ஒரு இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும் இல்லைங்களா? அந்த இடத்துல இதே இசட் ஸ்கொயர் -5z + 6 தான், அதுக்கு வந்து 2 ஜீரோஸ் நமக்கு இருக்கும். ஜீரோஸ் ரூட் எல்லாமே ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் டிகிரி வந்து n இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து n ஜீரோஸ் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படின்றது வந்து என்னென்னா ஃபார் n greater than 0, n-னுடைய டிகிரி வந்து 0 விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் P of Z ஈக்குவல் 0 ஈக்குவல் 0ன்னு போட்டால் தான் ஈக்குவேஷன். சரிங்களா? P of Z ஈக்குவல் 0 ஹேஸ் அட்லீஸ்ட் 1 ரூட்டு. ஏன்னா இங்கே 0 விட அதிகம்னா n வந்து 1ஆக இருக்கலாம். 1ஆக இருந்தால் அதனோட ரூட் வந்து 1 இருக்கும். நான் 2ஆக எடுத்தனா அதனோட ரூட் வந்து 2ஆக இருக்கணும். ஃபார் n greater than 0 the equation P of Z equal to 0 has குறைஞ்சபட்சம் ஒரு ரூட்டாவது இருக்கும், அட்லீஸ்ட் 1 ரூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சிம்பிள் 0 அல்லது 0 ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னா என்ன மீனிங்னா, சிம்பிள் 0 ஆஃப் ஆர்டர் 1னா இட் ஹேஸ் த ஃபஸ்ட் நான் வெனிசிங் டெரிவேட்டிவ். ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரக்கூடாது. சரிங்களா? P of Z ஈக்குவல் டு Z மைனஸ் ஏ, இந்த மாதிரி இருக்குன்னா Z மைனஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0. சரி, ஏதோ ஒன்று எடுத்துங்க. P of Z ஈக்குவல் Z மைனஸ் ஏ, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கள். PDS ஆஃப் Z ஈக்குவல் எனக்கு வந்து 1ன்னு வரும். ஒரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 0 வரக்கூடாது. வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து சிம்பிள் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஃபஸ்ட் நான் வெனிசிங் டெரிவேட்டிவ். ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு வந்து 0 வரக்கூடாது. இதுவே நீங்கள் இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா P ஆஃப் Zன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து சிம்பிள் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 00னா அதனுடைய ஆர்டர் வந்து 2ஆக இருக்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரானா எவரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than or equal to 1. ஒரு பாலினாமியலுடைய டிகிரி வந்து greater than or equal to 1. 1 விட அதிகம் அல்லது greater than 0ன்னு கொடுக்கலாம். greater than 0னா 1 விட அதிகம். இங்கே greater than or equal to 1ன்னு கொடுக்கலாம் அல்லது greater than 0ன்னு கொடுக்கலாம். எவரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி greater than or equal to 1 has at least 1 root. அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எத்தனை ரூட் இருக்குன்னா ஒரு ரூட்டாவது இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகாஸ் தியரம். இஃப் ஆல் ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் P of Z லை இன் ஏ ஹாஃப் பிளேன். ஒரு பிளேன் வந்து நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். இப்படி இதெல்லாம் வந்து ஹாஃப் பிளேன் சொல்லுவோம் நம்ம. இது வந்து ரியல், இந்த ரியல் பார்ட்டு, இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஏதோ ஒரு ஹாஃப் பிளேன், நீங்கள் எந்த ஹாஃப் பிளேன் எடுத்துக்கலாம். சரி, ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் P of Z, P of Z உடைய ரூட்ஸ் வந்து எல்லாமே இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆல் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் P of Z
லை இன் ஏ ஹாஃப் பிளேன், ஒரு ஹாஃப் பிளேன் இருந்துச்சுன்னா then all the zeros of the derivative pds of z lie on the same half plane. அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய ரூட் இருக்கு பாருங்க, அதுவும் வந்து அதே பிளேன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. That is the smallest convex polygon that contains the zero of p of z also contains the zeros of pds of z. For example, என்ன क्वेश्चन சொன்னேன் இல்லைங்களா, p of z equal to z square plus 5z plus 6ங்களா, minus 5z தான் நான் சொன்னேன், minus 5z plus 6 இப்படி இருக்குன்னு வச்சுங்களா. இதுக்கு வந்து என்ன ரூட் இருக்கும், z minus 3 z minus 2ன்னு சொன்னாங்களா, z minus 2 equal to 0, z equal to 3, z equal to 2. அது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேனில் இங்கே இருக்கும். எக்ஸ்னுடைய வேல்யூ 3, எக்ஸ்னுடைய வேல்யூ 2 அப்படின்னா இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரெண்டு ரூட் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, அது ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். pds of z, pds of z equal to ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா 2z minus 5, 2z minus 5 இப்போ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துங்க. 2z minus 5 equal to 0னா 2z equal to 5னா z equal to 5/2. 5/2ன்றது வந்து நமக்கு என்ன வரும், 2.5ங்களா சம்திங் வரும். ஸோ 2 something வரும். அதுவும் எங்கே தான் இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும், 2க்கு 3க்கு தான் இடையில இருக்கும். சரிங்களா, அந்த 2 அந்த வரக்கூடிய ஆன்சரும் நெகட்டிவாக அது வேறு பிளேனில் வராது, ஃபஸ்ட்டு குவார்டர் அதே சேம் பிளேஸில் நமக்கு வரும். அடுத்து பாருங்கள், rational functions. Rational functions r of z, rational function r of z is a quotient of two polynomials p of z and q of z. rational function வந்து ரெண்டு பாலினாமியல் உடைய quotient, that is r of z equal to p of z by q of z ன்னு சொல்றாங்க. assume that p of z and q of z has no common zeros. இது ரெண்டுக்கும் காமன் ஜீரோஸ் நமக்கு எப்பயும் இருக்கக்கூடாது. ரேஷனல் நம்பர்னு எழுதுறாங்கன்னா ஜிசிடி காமன் டிவைஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா, இப்போ வந்து நான் p by q இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுறேன் அப்படின்னா, இப்போ கேபிட்டல் q ஈக்குவல் டு p by q இந்த ஃபார்முலா எழுதுறேன்னா இங்கே வந்து 1/2 3/4 இப்படி தான் எழுதணும் நமக்கு. அதுவே வந்து நீங்கள் 2/4 6/8 இந்த மாதிரி எழுதக்கூடாது நமக்கு. இப்படி எழுதுனா அது நாட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அது கிடையாது. அதனுடைய ஜிசிடி வந்து 1 இருக்கணும். அந்த மாதிரி p of z by q of z எழுதுறாங்கன்னா இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அது ரேஷனல் ஃபங்க்ஷன். Rational function r of z is a quotient of two polynomials p of z q of z, that is assume that p of z and q of z has no common zeros. அந்த ரெண்டுக்கும் காமனான எந்த ஜீரோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ரிமார்க்கு, zeros of q of z, q of z உடைய ஜீரோஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆர் கால்டு த போல்ஸ் ஆஃப் r of z. சரிங்களா, ரேஷனல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதியிருக்கோன்னா q of z equal to r of z தானே, r of z equal to r of z it is equal to p of z by q of z, q of z, q of z. இப்போ சொல்லுங்க, zeros of q of z, q of z உடைய ஜீரோஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன எழுதணும்னா, ஜீரோஸ் அப்படின்னா அதனுடைய அந்த நியூமரேட்டர் வந்து ஈக்குவல் டு 0க்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நான் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் q of z உங்களுக்கு வேணும் அப்படின்னா which implies q of z ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, p of z உடைய ஜீரோஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், p of z ஈக்குவல் டு 0. அந்த டேம் வந்து எதுக்கு ஜீரோஸ் வேணுமோ அந்த டேம் இட் இஸ் ஈக்குவல் டு 0க்கு எடுத்துக்கணும் நம்ம. அதான் ஜீரோஸ் அப்படின்றது வந்து அந்த ஃபங்க்ஷனை இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நியூமரேட்டரை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும்னா, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இப்போ r of z உடைய ஜீரோஸ் என்னென்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, r of z உடைய போல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே கீழே இருக்கிற q of z வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அதனால் ஜீரோஸ் ஆஃப் q of z, இந்த q of z உடைய ஜீரோஸ் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா r of z உடைய போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. r of z உடைய போல் பின்னாடி ஒரு ஜீரோஸ் போல்ஸ் ரெசிடியூஸ் சிங்குலாரிட்டிஸ் எல்லாம் லாஸ்ட்டில் வரும். அதனால் q of z, the zeros of q of z are called the poles of r of z ன்னு சொல்லலாம். and order of the pole it is equal to the order of the corresponding zero of q of z. இந்த போல்னுடைய ஆர்டர் வேணும் அப்படின்னா p of z உடைய ஜீரோஸ்னுடைய ஆர்டர் தான் வந்து அந்த போல்னுடைய ஆர்டரை நம்ம எடுத்துக்கணும். ஜீரோஸ் ஆஃப் q of z called the poles of r of z. இதனுடைய ஜீரோஸ் வந்து r of z உடைய போல்னு சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆர்டர் ஆஃப் த போல்னுடைய ஆர்டர் வேணும்னா இந்த q of z உடைய பவரில் என்ன இருக்குது அதுதான் வந்து அந்த r of z உடைய ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் த போல், அதாவது இதுக்கு வந்து இது
இது வந்து போல்னுடைய ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா ஆர் ஆஃப் இசட்னுடைய ஆர் ஆஃப் இசட்டுக்கு வந்து போல்னு சொல்லணும். சரிங்களா? ஆர் ஆஃப் இசட் இதனுடைய போல்னுடைய ஆர்டர் வேணும்னா இதனுடைய பவரில் என்ன இருக்குதோ அதுதான் போல் ஆஃப் ஆர்டர். சம்மில் பார்த்துக்கலாம் விடுங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறதால நிறைய கொஸ்டின் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஆர் ஆஃப் இசட் எக்ஸிட்ஸ். ஆர் ஆஃப் இசட்டுக்கு வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆர் ஆஃப் இசட் வந்து என்ன டெரிவேட்டிவ், நம்ம யூ பை வி மெத்தட் தானே. நான் ஆர் ஆஃப் இசட் என்னென்னு எழுதுனா ஆர் ஆஃப் இசட்டு இட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இசட்டு டிவைட் பை கியூ ஆஃப் இசட்டு. இதை நீங்கள் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களா. கியூ ஆஃப் இசட் பி ஆஃப் இசட்டு மைனஸு பி ஆஃப் இசட் அப்படியே வச்சுட்டு கியூ டேஸ் ஆஃப் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பி ஆஃப் இசட் கியூ டேஸ் ஆஃப் இசட் டிவைட் பை கியூ ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஆர்டினரியாக யூ பை வி மெத்தட் தான். ஆர் டேஸ் ஆஃப் இசட்டு ஹேஸ் சேம் போல்ஸ் அஸ் ஆர் ஆஃப் இசட்டு. ஆர் டேஸ் ஆஃப் இசட்டுக்கு சேம் போல் இருக்கும். எப்போனா இதே மாதிரினா ஆர் ஆஃப் இசட்டுக்கு என்ன போல்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆர்டர் ஆஃப் த ஈச் போல் பீயிங் இன்க்ரீஸ்டு பை 1. ஒவ்வொரு போல் ஆர் ஆஃப் இசட்டுக்கும் ஆர் டேஸ் ஆஃப் இசட்டுக்கும் வந்து போல்னுடைய ஆர்டர் வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ பி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பை இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இதனுடைய போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். போல் ஆஃப் ஆர்டர் கரெக்டு தான் சொல்லுங்கள். 2. அதாவது இசட் ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்டில் போல்னு கிடைக்கும். அதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா 2. சரிங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். பி டேஸ் ஆஃப் இசட் நமக்கு என்ன வரும், பி டேஸ் ஆஃப் இசட் இட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது நம்ம மேலே கொண்டு போய் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 2. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2 இன்ட்டு இசட் மைனஸ் 1 அந்த பவரில் ஒன்று நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுவோங்க. மைனஸ் 3ன்னு எடுத்து எழுதுவோம். குறைக்கிறதுனா மைனஸ் வரும் மைனஸ் 3. ஸோ மைனஸ் 2 டிவைட் பை அது அப்படியே கீழே வந்துடும். இசட் மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 3னா இசட் மைனஸ் 1 ஹோல் பவர் 3 அப்படின்னு எடுத்து எழுதலாம். இங்கே பாருங்கள், இங்கே இசட் மைனஸ் 1 பி ஆஃப் இசட்னுடைய போல் ஆஃப் ஆர்டர் வந்து நான் 2ன்னு சொன்னேன். இங்கே பி டேஸ் ஆஃப் இசட்னுடைய போல் ஆஃப் ஆர்டர் வந்து என்னென்னு வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் அதுக்கு மீனிங்கு. ஆர் டேஸ் ஆஃப் இசட் ஹேஸ் த சேம் போல்ஸ் அஸ் ஆர் ஆஃப் இசட். பட் ஆர் டேஸ் ஆஃப் இசட்டுக்கும் ஆர் ஆஃப் இசட்டுக்கு வந்து போல் வந்து சேம் தான். இசட் ஈக்குவல் டு 1 தான் போல், இசட் ஈக்குவல் டு 1 தான் போல். ஆனால் ஆர்டர் வந்து இங்கே 2, இங்கே வந்து ஆர்டர் 3. as poles same poles but order of each pole being increased by 1. next வந்து rational function without poles. ஒரு rational function வந்து போல்ஸே இல்லை அப்படின்னா must reduce to a constant. அது கண்டிப்பாக என்ன இதாக இருக்குன்னா கான்ஸ்டன்டாக இருக்கணும். போல்ஸே இல்லை, f of z equal to 3z plus 1 அப்படின்னா டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்கன்னா எங்கே போய் முடியும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுக்கு போய் முடியும். சரிங்களா? must reduce to a constant. அது கான்ஸ்டன்ட்டுக்கு போய் நமக்கு முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Lagrange interpolation polynomial. There exists a unique polynomial p of degree less than n. less than n ல there exists a unique polynomial. ஒரே ஒரு polynomial p இருக்கும். அதனோட டிகிரி என்ன அப்படின்னா 1 விட n விட கம்மியாக இருக்கும்போது with given value ck at the points of alpha k. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வேல்யூவில் ஒரு பாயிண்டில் ஒரே ஒரு பாலினாமியல் தான் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு இசட் இப்போ வந்து இசட் ஈக்குவல் டு 2 இருக்குது அப்படின்னா ஒரு ரூட்டாக இருக்குன்னா இந்த 2ன்ற ரூட்டை வச்சு நம்ம ஒரு பாலினாமியல் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இசட் ஈக்குவல் டு 2 அதேமாதிரி 3 இருக்குன்னா இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஒரே ஒரு யூனிக்கான ஒரு பாலினாமியல் தான் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. there exists a unique polynomial p of degree less than n with a given value ck at the point alpha k. அதுக்கு அதான் மீனிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 18 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா the common number of zeros and poles is called the order of the rational function. போல்னுடைய ஆர்டரும் ஜீரோஸ்னுடைய ஆர்டரும் சேமாக இருக்குதோ அதுதான் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனுடைய ஆர்டர்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷனாக நான் ஆர் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பி ஆஃப் இசட் டிவைட் பை கியூ ஆஃப் இசட்னு சொன்னேன். கியூ ஆஃப் இசட்னா அதுக்கு இருந்து போல், பி ஆஃப் இசட்னா ஆர்டர். பி ஆஃப் இசட்னுடைய ஆர்டரும் கியூ ஆஃப் இசட்டும் ரெண்டுத்துக்கு எது காமனாக இருக்குதோ அதுதான் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதனுடைய ஆர்டரும் சேமாக இருக்கிறது தான் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனுடைய ஆர்டர். இப்போ இது 2 இருக்குது, இது 3 இருக்குன்னா ரேஷனல் ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் என்னென்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2ன்னு எடுத்து எழுதணும். சரிங்களா? அதனுடைய காமன் வேல்யூ தான் வந்து அதனுடைய ஆர்டராக நம்ம சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது மெமரி ஆகும். நம்ம பார்த்தோன்னே இது வந்து அப்படியே எனக்கு மெமரி ஆகிருந்தால் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப ரிசல்ட்லாம் நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம ஒரு முறை படித்தாலாம் எதுவுமே வந்து மெமரியில் நிற்காது. திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் படிக்கும்போது நமக்கு நம்முடைய ஆன்சர் நம்ம கை போய் அந்த இடத்துல ஆன்சர் கிட்ட போய் உட்காரும். திரும்ப திரும்ப நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். The common number of zeros and poles are called the order of the rational functions. If a is any constant, the function r of z minus a has the same poles as r of z and consecutively the same order. சரிங்களா? இப்போ நான் r of z வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். r of z equal to 2z divided by 3z minus 1. சரிங்களா? இப்படி ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். இப்படி இது வந்து p of z, இது வந்து q of z. இது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணுறேன்னா a இஸ் எனி கான்ஸ்டன்ட், அதை எடுத்து அந்த கான்ஸ்டன்ட் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஏன்றது வந்து நான் ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஒரு 5ன்னு ஒரு மதிப்பு எடுத்துக்கிறேன். அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா அப்போ அந்த சேம் போல்ஸ் அஸ் ஆர் ஆஃப் இசட்டுக்கும் அது இந்த ஆர் ஆஃப் இசனுடைய போலும் அதை சப்ராக்ட் பண்ண பிறகு வரக்கூடிய போலும் சேமாக தான் இருக்கும். போல் மாறாது அப்படின்னு வராங்க. 3z - 1 வந்து போல் வந்து இதுதான், இது மாறவே மாறாது. நீ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டெனாமினேட்டர் அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. 2z - 5 × 3z - 1 டிவைட் பை 3z - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது எது வேணாலும் மாறலாம். ஆனால் போல் மாறினா கண்டிப்பாக மாறாது. அதுக்கும் அதே சேம் போல் தான், இதுக்கும் சேம் போல் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் இசட் ஆஃப் ஆர்டர் பி. ஆர் ஆஃப் இசட் வந்து இருக்குது, அதனுடைய ஆர்டர் வந்து பி, ஹேஸ் பி ஜீரோஸ் அண்ட் பி போல்ஸ். இது டிஆர்பி கொஷினு. அதுக்கு வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஆர் ஆஃப் இசட் வந்து பி ஹேஸ் பி ஜீரோஸ் அண்ட் பி போல்ஸ் அண்ட் எவரி ஈக்குவேஷன் ஆர் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி பி ரூட்ஸு. ஸோ எத்தனை காமன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் காமன் நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்குதோ அதுதான் வந்து ஆர்டர் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதனால் எக்ஸாக்ட்லி பி ரூட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து எத்தனை ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா பி ரூட்ஸ் இருக்கும். ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் இசட் ஆஃப் ஆர்டர் பி ஹேஸ் பி ஜீரோஸ் அண்ட் பி போல்ஸ் அண்ட் எவரி ஈக்குவேஷன் ஆர் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஏ ஹேஸ் எக்ஸாக்ட்லி பி ரூட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a polynomial and rational functions are very special analytic functions. பாலினாமியலும் அதே மாதிரி ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா வெரி ஸ்பெஷல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான், ரேஷனல் ஃபங்க்ஷன் நமக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். ரேஷனல் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும், அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் q is a polynomial with distinct roots. q வந்து ஒரு பாலினாமியல், அதன் ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது, ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆல்பா n. அண்டு p is a polynomial, அதனோட டிகிரி வந்து லெஸ் தென் n இருக்குது. q வந்து ஒரு பாலினாமியல், ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதே மாதிரி p வந்து ஒரு பாலினாமியல், அதனோட டிகிரி வந்து லெஸ் தென் n இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதாவது p-னுடைய இது வந்து டிஸ்டிங்க் ரூட் இருக்குது. அந்த அண்டு p இஸ் எ பாலினாமியல், q வந்து பாலினாமியல், இது q வந்து பாலினாமியல், அதனோட ரூட் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. சரிங்களா? டிஸ்டிங்க்டாக என்னது 2, 3, 5 இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்காது. இப்போ x² - 5x + 6 இதுக்கு ரூட் என்னன்னு சொன்னாங்க, x = 3 x = 2ன்னு சொன்னாங்களா. அதே x² - 6x + 9 it is equal to 0. இதுக்கு என்னென்ன ரூட் இருக்கும், x = 3 x = 3 சேமான ரூட்ஸுங்களா, சேமான ரூட்ஸ், இது டிஸ்டிங்க் ரூட்ஸ், இதுக்கு பேர் தான் டிஸ்டிங்க் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி q is a polynomial with distinct roots ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா n. இதுக்கு p is a polynomial degree less than n. இது வந்து இதை விட கம்மியாக டிகிரி இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல். அப்படி இருந்துச்சுன்னா p of z by q of z summation k = n p of alpha k divided by q dash of alpha k into z minus alpha k ன்னு எடுத்து எழுதலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா every rational function has representation by the partial fraction. ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்க முடியும். 11th புக்கில் இருக்கும், எந்த ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்மளால் பிரிக்க முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது நமக்கு தெரியாது ஒன்று இடத்துல இந்த மாதிரி இன்டகிரேஷன் வருதுனாவே z × z² + 4 இதுக்கு பேர் தான் வந்து போல்ஸ். சரிங்களா? போல்னு பேசுகிறோம் இல்லைங்களா, போலாக பாடுற இதுதான். இந்த z × z² + 4 it is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா z = 0 அப்படின்றது வந்து சிம்பிள் போல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சிம்பிள் போலாக பாடுற ஒன்றுனா சிம்பிள் போல். அதே இதுவும் சிம்பிள் போல் தான். z² + 4 = 0னா z² = -4 z = ± 2y. சரிங்களா? இதுவும் சிம்பிள் போல் தான். இதனுடைய போல்ஸ் வந்து +2y ஒரு போல் -2y போல், சரி 3 போல்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் 2 போல்ஸு. பட் வந்து இந்த கான்செப்ட், அந்த போல் கான்செப்ட் யூஸ் பண்ணி 2πi × sum of the residue அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த ரெசிடியூ தியரத்தை யூஸ் பண்ணி போடணும். அந்த ஏரியாவுக்கு நம்ம ஒன்றும் வரல. அடுத்தது
angle of rotation of the point z equal to 1 plus I. இது ஒன்றும் வரல அண்டர் த மேப்பிங் w ஈக்குவல் இசட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா w டேஸ் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சொல்லுங்கள், ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் w டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2z, 2z அட் த பாயிண்ட் அப்ளை பண்ணணும். w டேஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 2. சரிங்களா? இதுதான், இது அடிச்சிங்கன்னா நமக்கு 1 ப்ளஸ் ஐன்னு வருது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ரொட்டேஷன் கேட்குறாங்க. ஆங்கிள் ரொட்டேஷன் அப்படின்னா அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் w டேஸ் ஆஃப் இசட், அதுக்கு வந்து ஆங்கிள் ரொட்டேஷன், ஆங்கிள் அப்படின்றது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் w டேஸ் ஆஃப் இசட். இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் w டேஸ் ஆஃப் இசட் நாட், w டேஸ் ஆஃப் இசட் நாட் அட் த பாயிண்ட்டு அவங்க கொடுத்துக்குவாங்க. அட் த பாயிண்ட் வந்து இதுதான் அந்த பாயிண்ட்டு இசட் நாட்டு. ஆங்கிள்ன்றது வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் w டேஸ் ஆஃப் இசட் நாட். இதை ஒரு முறை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் w ஆஃப் இசட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அந்த வேல்யூ வந்து 1 ப்ளஸ் ஐ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b பை அந்த பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். இசட் இருக்க இடத்துல அந்த பாயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். எனக்கு வந்து பாயிண்ட் வந்து இங்கே இசட்டே இல்லை. சரிங்களா? இசட்டே எனக்கு இல்லை. இசட் இருந்துச்சுன்னா நாங்கள் அப்ளை பண்ணிட்டோன்னா 2 இன்ட்டு ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இசட் வந்து பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய w டேஸ் ஆஃப் இசட் நாட்டு தான் அப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் இது. இதுக்கு பேர் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப், காலையில் கூட நடத்தினேன். ஆர்கியூமெண்ட்னா tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a அப்படின்னு எடுத்துருந்தோம். அப்படின்னா 1/1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா எந்த டிகிரிக்கு கிடைக்குன்னு சொல்லணும் நமக்கு. டேனில் 1ன்றது வந்து எத்தனை டிகிரி கிடைக்குங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு எத்தனை டிகிரி கிடைக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா π/4, 45 டிகிரியில் கிடைக்கும். π/4. ஸோ அதனால் இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அப்படின்னா இதை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து லாஸ்ட் டிஆர்பி கேட்ட கொஸ்டின். அடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சிங்குலர் பாயிண்ட் சொல்லுங்க பிறகு இதெல்லாம் அடுத்து வரும்போது சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு, இது நாளைக்கு நடத்துவேன் நான். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நாளைக்கு நடத்துகிறேன். இது வேல்யூ ஆஃப் இசட், இது போன கிளாஸ்லேயும் நடத்திட்டேன், போன டெமோ கிளாஸ்லேயும் நடத்திட்டேன். அடுத்தது த பவர் சீரியஸ் இசட் கன்வர்ஜெட் அட் இசட் ஈக்குவல் இசட் சர்க்குலர் ஓப்பன் டிஸ்க். இது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டானு. அடுத்தது இப்போ சொல்லுங்கள் ஹார்மோனிக்கு தென் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அஸ் எ ரியல். யூ வந்து ரியல் பார்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சம் வந்து நீங்களே சொல்லணும். u ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹார்மோனிக்கா இஸ் ஏ ஹார்மோனிக்கு. த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேவிங் ஒய் ஹேஸ் ரியல் பார்ட்டு, யூ ஹேஸ் ரியல் பார்ட்டு. யூ வந்து ரியல் பார்ட்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்குவீங்க? யூஎக்ஸ்னா வருங்க, ux ஈக்குவல் டு e பவர் மைனஸ் ஒய் அப்படியே வரணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. uy ஈக்குவல் டு e பவர் x e பவர் ஒய் மைனஸ் இன்ட்டு e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு sin x. sin x மாறாது. sin x நம்ம அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற என்ன ஃபார்முலா சொன்னாங்க? f dash of z equal to ux plus I into vxங்களா? ux minus I into uyன்னு மாற்றிக்கணுமா? vx பதிலாக நம்ம என்னென்னு மாற்றணும்? uyன்னு மாற்றிக்கணும். இட் இஸ் ஈக்குவல் டு ux வேல்யூ வந்து e பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸு மைனஸ் ஒய் காஸ் எக்ஸு மைனஸ் I இன்ட்டு uyனுடைய வேல்யூவு e பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸு மைனஸ் ஒய் சைன் எக்ஸு. கரெக்டுங்களா? e பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸு. இந்த மைனஸ் uyனுடைய வேல்யூ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் தானே இருக்குது. இங்கே மைனஸ் ஐன்னு இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குதுன்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாங்களா? ப்ளஸ்ஸு e பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு சைன் எக்ஸு. அடுத்தது இது வந்து f dash ஆஃப் இசட்னுடைய வேல்யூ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? f dash ஆஃப் இசட் கமா 0. சரிங்களா? f dash ஆஃப் இசட் கமா 0னா
எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்னு போடணும், ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோன்னு அப்ளை பண்ணணும். இ பவர் 0 வந்து 1, இந்த இடத்துல காஸ் இசட்டுங்களா, எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் இசட்னு எழுதணும், ப்ளஸ்ஸு ஐ இன்ட்டு சைன் இசட்டு, எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட்டு, ஒய் இருக்கிற இடத்துல ஜீரோன்னு எழுதணுங்கன்னா இ பவர் 0 1 ஐ இன்ட்டு சைன் இசட்டு, சைன் இசட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது எப்டேஸ் ஆஃப் இசட்டுங்களா, இது வந்து எப்டேஸ் ஆஃப் இசட்டு. அடுத்து நமக்கு என்ன வேணும், எஃப் ஆஃப் இசட் வேணும். எஃப் ஆஃப் இசட் வேணும் என்ன செய்வீங்க, இன்டகிரேட் பண்ணுங்களா, எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்க, அதே தான் இன்டகிரேட், சேம் தான் இன்டகிரேஷனை வந்து இசட்டை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுவோங்க. சரிங்களா, காஸ் இசட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் இசட்டு தான், மைனஸ் சைன் இசட்டுங்களா. சரி, காஸ் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வராது, ப்ளஸ் சைன் இசட் தான் வரும். அடுத்தது சைன் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் மைனஸ் ஐ இன்ட்டு காஸ் இசட்டு, காஸ் இசட்டு. சைன் இசட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் இசட்டு. அடுத்தது இட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எஃப் டேஸ் ஆஃப் இசட்டு. சைன் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ வைங்களா, அவங்க அப்படின்னா காஞ்சிகேட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். எது ரியல் பார்ட், இ பவர் மைனஸ் காமனாக வெளியில் எடுத்து இசட் கமா 0ன்னு எழுதுவீங்க. harmonic the analytic function having u as its real part is analytic function question கேக்குறாங்க. கரெக்ட் தான். f of z equal to sin z plus minus I into cos z, sin z minus cos z. u வந்து ரியல் பார்ட் கொடுத்துட்டு, ஒரே அவங்க கேட்குறது வந்து காஞ்சிகேட் ஹார்மோனிக் கேட்குறாங்களா என்னமோ தெரியல, ஆனால் அதில் காஞ்சிகேட் ஹார்மோனிக்ன்ற வார்த்தையை கொடுக்கல. சரிங்க, பார்க்கலாம். ஒருவேளை காஞ்சிகேட் ஹார்மோனிக் கேட்குறாங்களா பார்த்துக்கலாம். ux ஈக்குவல் இ பவர் மைனஸ் வைங்களா, காஞ்சிகேட் ஹார்மோனிக்னா ஃபார்முலா, ஏன்னா அது அனலிட்டிக்னு கொடுக்கல, அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேவிங், இது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன், u வந்து இ பவர் மைனஸ் சைன் எக்ஸு. சரி, ஓகே. ஸோ வி அப்படின்னா u ப்ளஸ் ஐவி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. வி என்ன வரும் பாருங்கள், சொல்லுங்கள். வினுடைய வேல்யூ ux ஈக்குவல் டு வி ஒய்ங்களா, வி ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸுங்களா, கரெக்ட் தாங்களா, இ பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸு. ux ஈக்குவல் டு வி ஒய்ன்றதுனால நான் வி ஒய்னு எடுத்துக்கிறேன். therefore v வேணும், இதை இன்டகிரேட் பண்ணோம். மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய்ங்களா, டிஒய் இட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். இ பவர் மைனஸ் ஒய் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் சி, ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுவங்க, அந்த கான்ஸ்டன்ட் கூட அவங்க கொடுக்கல, வினுடைய வேல்யூ. சரிங்களா, அடுத்தது எஃப் ஆஃப் இசட்னா நம்ம என்னென்னு எழுதுவோங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவின்னு எடுத்து எழுதுங்களா, எஃப் ஆஃப் இசட் வந்து யூ ப்ளஸ் ஐவின்னு எழுதுவாங்க. யூனுடைய வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸு, மைனஸ் ஒய் சைன் எக்ஸு மைனஸ்ஸு இ பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு காஸ் எக்ஸு. நம்ம அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணால் இதனுடைய வேல்யூ 0ன்னு வந்துடும். இட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சைன் எக்ஸு மைனஸு காஸ் எக்ஸு, சைன் எக்ஸு மைனஸு சைன் எக்ஸு மைனஸு காஸ் ஒய் காஸ் எக்ஸு. ஐ இங்கே இருக்குது தானே, இந்த இடத்துல ஐ இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஐவி, இந்த இடத்துல ஐ இருக்குது, வினுடைய வேல்யூ வந்து நான் மைனஸ் போட்டு எழுதியிருக்கிறேன், மைனஸ் ஐ இன்ட்டு காஸ் எக்ஸு, இ பவர் மைனஸ் ஒய் சைன் எக்ஸு மைனஸ் ஐ இன்ட்டு காஸ் எக்ஸு. ஸோ அப்படின்னா இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹார்மோனிக்கு த அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஹேவிங் யூ எஸ் த ரியல் பார்ட், ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ரியல் பார்ட் வந்து யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, நம்ம வந்து இந்த கான்செப்டில் ஃபங்க்ஷன், அதாவது நம்ம வந்து என்ன இதில் ரெண்டு யோசிக்கணும், என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இசட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆஸ் யூஸ்ஃபுல்லாக மில்லியன் தாம்சன் மெத்தட், அந்த மெத்தட் அப்ளை பண்ணி போடலாம். இசட் வந்து கொடுக்காம எக்ஸ்ஒயில் கொடுத்துருந்தாங்கன்னா யூ கொடுத்துட்டாங்க, அதில் வந்து வியை கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறீங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும்.
இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ரெசிடியூ, சென்டர் அண்ட் ரேடியஸ் இது போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஆர்டர் ஆஃப் த போல் அட் இசட் ஈக்குவல் 0 சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் த போல்னால் இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்குது அதுதான். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறோம். 1 மைனஸ் சைன் இசட்டுக்கு பதில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இசட் மைனஸ் இசட் பவர் 3/3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 5/5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி போடுவாங்க டிவைட் பை இசட் பவர் 5. இது எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரிலாம் இது நமக்கு இல்லை. அதனால் இதனுடைய ஆர்டர் வந்து 5. இங்கே டினாமினேட்டரில் போல் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா முன்ன கூட பிக்யூலாம் பார்த்துருந்தாங்க பாருங்கள். போல் ஆஃப் ஆர்டர் அப்படின்னா இங்கே இதனுடைய பவர் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 1 மைனஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது கேன்சல் ஆகும். நமக்கு கேன்சல் ஆகிட்டு மேலே இசட்னுடைய பவர் காமனாக இருந்துச்சுன்னா இசட் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம். இது அப்படிலாம் கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு வரக்கூடிய ஈக்குவேஷன் மேலே பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட் பவர் 3/3 ஃபேக்டோரியல் மைனஸ் இசட் பவர் 5/5 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா டிவைட் பை இசட் பவர் 5. இப்போது தனித்தனியாக பிரித்து எழுதினாலும் அதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பவர் தான் நமக்கு வந்து போலினுடைய ஆர்டரை நமக்கு எடுத்து எழுதணும். அப்படி பார்த்தோங்கன்னா இங்கே இசட் பவர் 5 இருக்குது, அதுதான் வந்து போலினுடைய ஆர்டர். சப்போஸ் சைன் இசட்டுக்கு பதிலாக காசு செட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 கேன்சல் ஆகிட்டு பவர் வந்து ஒன்று குறைஞ்சிருக்கும். நான் இதே கொஸ்டின் வந்து இப்படி கொடுக்குறான்னு வச்சிங்கன்னா எஃப் ஆஃப் இசட்டு. இப்போ சைன் இசட் கொடுக்கறதுனால இது எதுவும் கேன்சல் ஆகலை, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துருக்குது, இதுதான் வந்து ஆர்டர். அதுவே ஒரு வேளை வந்து 1 மைனஸு காசு இசட் கொடுக்குறாங்க டிவைட் பை இசட் பவர் 5. இதனுடைய போல் ஆஃப் ஆர்டர் என்னென்னு கேட்டாங்கன்னா இது 4ஆக வரும். எப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸு காசு செட்டுக்கான ஃபார்முலா வந்து 1 மைனஸு இசட் பவர் இசட் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு இசட் பவர் 4/4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா இப்படி வரும் ஹோல் டிவைட் பை இசட் பவர் 5. இந்த மைனஸால் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மைனஸு ப்ளஸ்ன்னு வரும். 1 மைனஸு 1 ப்ளஸ்ஸு இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸு இசட் பவர் 4/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரான்னு வரும் டிவைட் பை இசட் பவர் 5. இப்போ இந்த ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆகும். ஃபஸ்ட்டு டைமே இசட் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் என்ன இருக்குது? இசட் ஸ்கொயர் இருக்குது. கீழே என்ன இருக்குது? இசட் பவர் 5 இருக்குது. இந்த இசட் ஸ்கொயரு இசட் பவர் 5 அடிச்சிங்கன்னா டினாமினேட்டர் இசட் பவர் 3ன்னு இருக்கும். அதனால் இந்த இடத்துல காசுன்னு கொடுத்தாங்கன்னா போல் ஆஃப் ஆர்டர் வந்து நீங்கள் என்ன எடுத்துன்னு எழுதணும்னா 3ன்னு எழுதணும். சரிங்களா? சொல்கிறது புரியுது எப்படி கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணியிருக்குன்னு? நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஏதாவது 1 + 1 - 1 கேன்சல் ஆகுது. இது இதோட முடியுது. கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகின பிறகு சரி இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கங்க, மைண்டில் வச்சுக்கங்க. அந்த பிளாக் போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து 5 தான் அதனுடைய போல் ஆஃப் ஆர்டர். காசு ரெசிடியூ தேரும். அடுத்தது இது சொல்லுங்கள். த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஏ ஸோ தட் இட் இஸ் ஹார்மோனிக். ஹார்மோனிக் இருந்துச்சுன்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும்? நமக்கு லேப்லாஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுங்களா? இது வந்து u of x, y. u of x, y என்ன வருங்க பாருங்கள். ux என்ன வரும்? ux equal to 2ax 2ax plus y uyy uxx 2a தான். uxxன்றது வந்து 2a தான் வரும் நமக்கு. அடுத்தது uy என்ன கிடைக்கும்? uy equal to -2y plus y. uyy நமக்கு என்ன வரும்? கரெக்டு தானே? uyனா -2y plus x, y வராது x. இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ்னு வரும். uyன்னு போடும்போது -2 மட்டும் கிடைக்கும். இந்த இடத்துல -2 மட்டும் கிடைக்கும். நமக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு ஃபார்முலா வந்து uxx plus uyy it is equal to 0. அப்படின்னா 2a minus 2 it is equal to 0. 2a it is equal to 2. therefore a it is equal to 1. சரிங்களா? அடுத்தது இது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஜீரோஸ்னால் என்ன சொன்னானே? ஜீரோஸ்னால் நியூமரேட்டர். இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீரோஸு. எஃப் ஆஃப் இசட்டு இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா z⁻3 - 1 divided by z⁻3 + 1 equal to 0. z⁻3 it is -1 it is equal to 0. இது மேலே போச்சுன்னா 0ன்னு வந்துடும். z⁻3 equal to 1, z equal to 1/1/3. இது வந்து கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்ட்டு கடைசி கிளாஸில் டெமோ கிளாஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். 1ன்னு போடும்போது cos 0 + 1 0 1 -1 + i√3/2 -1 - i√3/2 இந்த ஆன்சர் வந்துச்சுங்களா?
1, -1 இந்த ஆன்சர் வந்திருக்கும். கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா இது வந்து z ஈக்குவல் டு காஸ் 0 ப்ளஸ் I இன்ட்டு சைன் 0 ஹோல் பவர் 1/3. அடுத்தது காஸ் 2k பையா, காஸ் 2k பை ஆர்குமெண்ட் கூட 2k பை ஆட் பண்ணோம், ப்ளஸ் I இன்ட்டு சைன் 2k பை ஹோல் பவர் 1/3. அதுக்கப்புறம் அதை உள்ளே கொண்டு வந்தால் காஸ் 2k பை டிவைடட் பை 3 ப்ளஸ் I இன்ட்டு சைன் 2k பை டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்கோங்க. therefore கேனுடைய வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணோம். இங்கே 3ன்னு இருந்தால் வேறு k ஈக்குவல் டு 0, 1, 2 இந்த மாதிரி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். கேவுக்கு பதிலாக 0ன்னு கொடுத்தா 1ன்ற ஆன்சர் வந்திருக்கும். 1ன்ற ஆன்சர் எல்லாமே இருக்குது. அடுத்தது k ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2π/3 ப்ளஸ் I சைன் 2π/3 வரும்னு சொன்னேன். 2π/3னா எத்தனை டிகிரியில் வருங்க? 120 டிகிரியா? 2π/3 கேவுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா CAS 2π/3. CASனா காஸ் 2π/3 ப்ளஸ் I சைன் 2π/3ன்னு எடுத்தோம். 120 டிகிரி 60 × 2 60 × 2வது பிறகு 120. 120ன்றது எங்கே வரும் அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? நமக்கு எங்கே வருங்க? இங்கே இருக்கும். இது எந்த இது ஃபஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு சொன்னேன் நான்? செகண்ட் குவாட்ரண்ட்னா பை மைனஸ் இது செகண்ட் குவார்ட்டரில் எதுக்கு ப்ளஸ் எது மைனஸு? ஏஎஸ் சைன் ப்ளஸ்ஸு சரிங்களா? சைன் ப்ளஸ்ஸு காசு வந்து மைனஸ்ஸு அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொன்னேன்? காஸ் அதாவது காஸ் π/3 காஸ் π/3 மைனஸ் I இன்ட்டு சைன் π/3 அப்படின்னு பிரித்து எழுதிக்கணும். இந்த 2π/3 நம்ம எப்படி எழுதுவோம்னா பை மைனஸுங்களா? 2π/3 வந்து பை மைனஸ் π/3ன்னு பிரித்து எழுதுவோங்க. பை மைனஸ் π/3 காஸ் பை மைனஸ் π/3 ப்ளஸ் I இன்ட்டு சைன் பை மைனஸ் π/3 இந்த மாதிரி பிரித்து எழுதலான்னு போன கிளாஸில் இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வாய்ஸ் கேட்காது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி பிரித்து எழுதுவங்க. அதை வந்து காசா π/3 120 டிகிரி வந்து இப்படி எழுதலாம். காசா π/3 மைனஸ் சைன் வந்து ப்ளஸ்ஸா காஸ் π/3 இது வந்து மைனஸ்ஸு சைன் வந்து ப்ளஸ்ஸு I இன்ட்டு சைன் π/3 120 டிகிரி வந்து செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும். செகண்டில் வந்து சைன் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னா காஸ் மைனஸு காஸ் 60 டிகிரினுடைய வேல்யூ காஸ் 60 டிகிரினுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2ங்களா? காஸ் 60 டிகிரினுடைய வேல்யூ வந்து 1/2. அதனால் மைனஸு 1/2 ப்ளஸ் I இன்ட்டு சைன் 60 டிகிரினுடைய வேல்யூ வந்து √3/2 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? அதனால் மைனஸ் 1/2 ப்ளஸ் I இன்ட்டு √3/2 இந்த ஆன்சர் வரும். அடுத்தது கேவுக்கு பதிலாக என்னென்ன அப்ளை பண்ண சொன்னேன்? நெக்ஸ்ட் வந்து கேவுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கேவுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணால் 4π/3ன்னு வரும். 2 × 2 வந்து 4π/3ன்னு வரும். CAS Z ஈக்குவல் டு CAS 4π/3 அப்படின்னு வரும். இட் இஸ் ஈக்குவல் டு CAS 4π/3 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பை ப்ளஸ்ஸு π/3ன்னு எடுத்து எழுதணும். பை ப்ளஸ்ஸு π/3ன்னு பிரித்து எழுதணும். காஸ் பை ப்ளஸ் π/3 சைன் பை ப்ளஸ் π/3 அப்படின்னா பை ப்ளஸ் π/3னா இது வந்து π/3னா இங்கே தேர்டு குவார்ட்டரில் வரும். தேர்டு குவார்ட்டரில் தான் ரெண்டுமே மைனஸு. தேர்டு குவார்ட்டரில் வந்துச்சுன்னா ரெண்டுமே மைனஸு. ஸோ ரெண்டுமே மைனஸ் வரும்போது நான் எப்படி பிரித்து எழுதுன்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே இருக்குங்களா? மைனஸு இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் π/3 மைனஸ் I இன்ட்டு சைன் π/3 அப்படின்னு எடுத்து எழுதணும். அதனால் மைனஸ் 1/2 மைனஸ் I இன்ட்டு √3/2. அதனால் மைனஸ் 1/2 இது ஒரு ஆன்சர். அதே மாதிரி இது ஒரு ஆன்சர். இது இந்த ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் சொன்னேன் நான். கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி ஜீரோஸு போல்ஸு அந்த கான்செப்டை அந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஜீரோஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் செட் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் Z⁻3 - 1 ஈக்குவல் 0னா Z ஈக்குவல் டு 1 இதெல்லாம் +2 லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின். இதில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை நமக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நடத்தினதுலேருந்து எந்தெந்த கொஸ்டின் இருக்குது? இது ஒரு கொஸ்டினுங்களா? 1. அதுக்கப்புறம் இது 1 2 ஹார்மோனிக்கே. அடுத்தது இது பின்னாடி வரக்கூடியது தான். பட் நம்ம இப்போயே கூட நம்ம தெரிஞ்சுக்க போல்னா என்ன ஜீரோஸ் என்னன்னு பார்த்துருக்குங்க. 3 3. அடுத்தது இந்த கொஸ்டின் 1 ஹார்மோனிக்கு 4. நம்ம இப்போ இந்த ஏரியாவிலேருந்து 4 கொஸ்டின் வந்துடுச்சு. டோட்டலாக 15 கொஸ்டின் கேட்குவாங்க. இதில் 4 கொஸ்டின் நமக்கு கிடச்சிருச்சு. இது இல்லை, அடுத்தது நடத்த போகிறேன். இல்லை, அவ்வளோதான். இது ஒரு கொஸ்டின் நடத்துறேன்னு சொன்னாங்க. என்ன கொஸ்டினுங்க? மைண்டில் வச்சுக்கணும்னு சொன்னானே.
போல் ஆஃப் ஆர்டர் இல்லை இந்த கொஸ்டின் சொன்னேன் நான் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் இசட்டு 1 மைனஸ் சைன் இசட் டிவைட் பை இசட் பவர் 5 இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி பிரித்து எழுதிட்டு போல் ஆஃப் ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கொஸ்டின் இது சொன்னேன் நான். இட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் இசட் எப்படி பிரித்து எழுதணும் இசட் மைனஸ் இசட் பவர் 3 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா இப்படி வரும் ஹோல் டிவைட் பை இசட் பவர் 5. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட் பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல் மைனஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா எப்படி வரும் டிவைட் பை இசட் பவர் 5. இதை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா எது அதிகபட்சமான பவர் இருக்குது அதுதான் போல் ஆஃப் ஆர்டர்னு சொல்லணும் 1 பை இசட் பவர் 5. அடுத்தது மைனஸு இது இசட் கேன்சல் ஆகிடும் 1 பை இசட் பவர் 4. இது இசட் பவர் 3 இசட் பவர் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 1 பை இசட் பவர் 2 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா அப்படி வரும். அதனால் இசட் பவர் 5 தான் அதிகபட்சமான பவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு போல் ஆஃப் ஆர்டர் எத்தனை எழுதுறங்க போல் ஆஃப் ஆர்டர் வந்து 5. அதுவே வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் இசட் டிவைட் பை இசட் பவர் 5 இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இதனுடைய போல் ஆஃப் ஆர்டர் வந்து 1 மைனஸு காஸ் இசட்டுக்கு வந்து இசட் மைனஸு இதுதான் 1 ப்ளஸ்னு வரும் 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு இசட் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா 1 minus z square by 2 factorial z power 4 by 4 factorial it is equal to 1 minus plus 1 minus இந்த இடத்துல minus 1 இருக்கு 1 minus அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ் வரும் ப்ளஸ் z square divided by 2 factorial சரிங்களா. இந்த இடத்துல 1 இருக்குது 1 மைனஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா 1 minus z square by 2 factorial. இந்த மைனஸால் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். அடுத்தது இங்கே வந்து மைனஸ் இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரான்னு வரும். இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகும். டினாமினேட்டில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா இசட் பவர் 5 இருக்குது. இங்கே டினாமினேட்டில் வந்து இசட் பவர் 5 இருக்குது. நான் என்ன சொன்னேன் தனியாக பிரிங்க அப்படின்னு சொன்னேன். இசட் ஸ்கொயர் இசட் பவர் 5 பிரிச்சிங்க அப்படின்னா இசட் பவர் 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸு இதை ரெண்டு பிரிச்சிங்கன்னா 1 பை இசட் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னா இதில் அதிகபட்சமான பவர் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினுக்கு போல் ஆஃப் ஆர்டர் எத்தனை சொல்கிறீங்க நீங்கள் இட் இஸ் ஈக்குவல் டு 3. சரிங்க மேடம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்களா. அடுத்த கிளாஸ் நாளைக்கு வருவீங்களா நாளைக்கு 10 o'clock வந்துடுங்க. தேங்க்யூ மேடம்.